கண்ணாளனே எனது கண்ணை தோடு காணவில்லை. என்னடி பாட்டு படிச்சுட்டு இருக்க நீ? சும்மா பாட்டு படிச்சுட்டு இருக்கேன். அதில் தப்பா? அதுக்குன்ட்டு சினிமா பாட்டு படிச்சுட்டு இருப்பியா நீ? ஒழுங்கு புக் எடுத்து பாடத்தை படி. சினிமா பாட்டு கேட்குறது அதுன்னு பாடத்தை படி. வேறு ஏதாவது படிச்சு வச்சுக்க தோடு உரிச்சிருவேன். என்னம்மா, எனக்கு சனிக்கிழமை தானே, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, 2 நாள் ஃப்ரீயாக இருக்க விட மாட்டியா? சும்மா படி 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 நீடி எப்பா பார்த்தாலாம். அடி படின்னு சொன்னது ஒரு குத்த மாட்டி, அதுக்கு இப்படி பேசுகிற நீ? படிக்கலனா நீ வாழமைக்கு தான் போகணும். ஒழுங்கு பாடத்தை படி, சரியா? படிச்சு பாஸ் ஆகி வெளியே வா. எத்தனை டைம் நான் ஃபெயில் ஆகிட்டே இருப்பேன் நீ? ஒரு டைமாவது நீ ஃபுல்லாக பால் பாஸ் ஆகிருக்கியடி. எப்போ பார்த்தாலும் ஒரு பாடம் ஃபெயில், 2 பாடம் ஃபெயில், 3 பாடம் ஃபெயில் தான் சொல்லிட்டு வந்திருக்கிற. ஒழுங்கு பாடத்தை படிக்கிட்டேன். வந்து சினிமா பாட்டு படிச்சுட்டு வந்து வச்சுக்க தோலை உரிச்சுவேன். இப்போ நான் போயிட்டு வருவேன். வரும்போது நீ புக் எடுத்து படிக்காம இது உனக்கு இருக்குது இன்னைக்கு. இந்த அம்மா ஏன் இப்படிலாம் பேசுது? 2 நாள் ஃப்ரீயாக இருக்க மாட்டேங்குது. என்ன தான் பண்ண நான்? சின்ன பொண்ணு, என்னம்மா பண்ற? அப்பா அப்பா. ஏன் சின்ன பொண்ணான்ற? எதுக்கு அழுற? அம்மா அடிச்சாரா உன்ன? இல்லைப்பா, இன்னைக்கு தானே பள்ளி, சனி ஞாயிறு தானேப்பா லீவு. நான் கொஞ்ச நேரம் பாட்டு படிச்சுட்டு சும்மா உட்காந்துருந்தேன்ப்பா. அதுக்கு அம்மா புக்கு எடுத்து படி, எப்போ பார்த்தாலும் படிக்காமல் சினிமா பாட்டு படிச்சுட்டு இருக்கிற, அதனால தான் நீ பாஸே ஆக மாட்டேங்கிறன்னு சொல்லி திட்டிட்டு போயிட்டாங்கப்பா. நீ அழாதம்மா, 2 நாள் லீவு, பிள்ளை சும்மா போட மாட்டான். அவளை நான் கேட்குறேன். ஏய் லட்சுமி, லட்சுமி இங்கே வா. என்னங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? பிள்ளை நீ திட்டாமல் இருக்க மாட்டியா? இன்னைக்கு தானே லீவு, 2 நாள் சும்மா இருக்கட்டுமே, அதுக்கு படி படின்னு சொல்லி படாப்படுத்திட்டு இருக்க பிள்ளைய நீ. ஆட கடவுளே, உங்கள் 2 பேருக்கும் சுத்தமாக அறிவு கிடையாது. பிள்ளைக்கு சனி ஞாயிறு லீவு, அவளுக்கு ஸ்கூலே முடிஞ்சிருச்சு. அவள் அடுத்த வருஷம் காலேஜுக்கு போக போகிறா. ஐயோ, உங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? அவள் பாஸ் ஆகிட்டா, எல்லாம் ஆகிட்டா. அடுத்த மாதத்தில் அவள் காலேஜ் போக வேண்டியது இருக்குது. அது நான் சும்மா சொல்லி பார்த்தேன், அதுக்குள்ளே இப்படி ஒரு ட்ராமா போடுறீங்களே. அறிவே கிடையாது. என்ன படிக்கிறோம் என்ன பண்ணுறோம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்பாவுக்கும் தெரியல, பொண்ணுக்கும் தெரியல. என்ன பண்ணுறது உங்களை வச்சுக்கிட்டு? என் தலையெழுத்து. ஐயோ, இதை மறந்துட்டேனே. இது தெரியாமல் நான் போய் கொஞ்சம் அழுதுட்டு இருந்திருக்கேனே. ஐயோ, என்ன நினப்பில் தான் இருக்குன்னு எனக்கே தெரியலையே. ஐயோ சாரி லட்சுமி, தெரியாம சொல்லிட்டேன். உங்களையும் பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போனே தெரியல. என் தலையெடுத்து. கடவுளே என்னை காப்பாற்றும், இவங்ககிட்ட என்னை காப்பாற்றும் கடவுளே.